இங்கே வந்து நடக்கிறதுக்கு நமக்கு வந்து போரே அடிக்காது. ஏன்னு கேட்டால் நிறைய மக்கள் நடக்கிறாங்களாம். அதோடி அந்த கூட்டத்தோடி கூட்டமாக நம்மளும் வாக்கிங்கில் போயிடலாம். ஓ எவ்வளோ, அதாவது மியான்மர் வந்து ஒரு பரபரப்பான ஒரு நாடு. பார்க்க போனால் இது வந்து உலகத்திலேருந்து ஒரு தனிமைப்பட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த மியான்மர். எல்லாம் மக்கள் எல்லாம் யதார்த்தமாக இருக்காங்க. இப்போ நான் மாலுக்குள்ளே போய் இவ்வளோ சுற்றிட்டு வந்திருக்கேன், வீடியோலாம் எடுத்திருக்கேன். யாரும் என்னைய முறைச்சி பார்க்கல, என்னன்னு கேட்கல. அந்த ஒரு சர்வசாதாரணமாக அப்படியே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போகிறாங்க. இங்கே அவங்க வேலையை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை போல இருக்குது. அதனால் அடுத்தவனை பற்றி சிந்தனை பண்ண இந்த இடத்துக்கு இங்கே இப்போ வருவோம். இது ஒரு மார்க்கெட். இது அது என்னமோ பேர் பட்டுருக்கு, என்ன பேர், அங்சான் மார்க்கெட். அங்சான் மார்க்கெட். இதுக்கு வந்து பிறகு வருவோம். அது உள்ள என்ன வச்சுருக்காங்கன்னு உள்ளே போய் சுற்றி பார்ப்போம். இந்த காரில் பின்னாடி பாருங்கள், அந்த நம்பர் பிளேட்டோடு சேர்த்து அந்த காரினுடைய மாடலும் அதில் போட்டிருப்பாங்க. இங்கே கொஞ்சம் அது வித்தியாசமாக இருக்குது. எல்லா கார்லையும் சரி, பஸ்ஸு கொண்டு போட்டிருக்காங்க அது என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது வந்து இப்போ கேமராவில் பதிவாச்சுன்னா ஈஸியாகிட்டு நம்பரு, அதுக்கப்புறம் மாடல், இது எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லார் கையிலையுமே குடை இருக்கும் கம்பல்சரி. குடை இல்லாமல் யாருமே பார்க்க முடியாது. இந்த பாருங்க, ஏன்னா இங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் மழை எப்போ வரும் சொல்ல முடியாது. நான் 2-3 தடவை வெளியே வந்து அனுபவப்பட்டுட்டேன். அதனால் குடை இப்போ என் கூடயே இருக்குது. மொபைல் எப்படி கூட இருக்குதோ அதே மாதிரி குடையும் கூடயே வச்சுருக்கேன். ஏன்னா குடை இல்லாமல் வெளியில் வந்து அந்த பையன் கூட வச்சுட்டு வராமல் இருக்கும். குடை இல்லாமல் வெளியில் வந்துட்டோம்னா இங்கே வந்து மழை வந்து சொல்லிட்டு வராது. திடீர்னு தடன்னு அடிச்சிடும். அடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம், 10-20 நிமிஷம், அரை மணி நேரம் பெய்யும். அதுக்கப்புறம் அதோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அடுத்தால அது யோசனை பண்ணி அது எப்போ பெய்யணுமோ அப்போ தான் வரும். அது வரைக்கும் நமக்கே தெரியாது. மழை நேரங்கிறதுனால கொடை வியாபாரம் கூட நடக்குது. ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டோம் கடைக்கிட்ட அப்படின்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் டொயோட்டா காரை அங்கே பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வேறு சில கம்பெனிகள்லாம் கூட இருக்குது. ஆனால் நிறைய டொயோட்டா கம்பெனி தான் அதிகபட்சம். அதுவும் வந்து இந்த மாடல்லாம் வந்து பழைய மாடல் போல் இருக்குது. மற்ற சவுதி அரேபியாவில் இருந்திருக்கேன், நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி மாடல் பார்க்க முடியல. இங்கே டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே உள்ள மாடல்கள் இதாக இருக்குது. என்ன இருக்குது பாருங்க, நியூ டெல்லி ரெஸ்டாரண்ட். சரி உள்ளே போவோம். உள்ளே போய் சோறு தான் பிடிக்குது, மற்ற எதுவும் பிடிக்க மாட்டேங்குது. மத்தியான நேரம் இதெல்லாம் சாப்பாடு, சாம்பார், கூட்டு, பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம். ஹோட்டலில் உள்ள மெனு கார்டை பாருங்க. சிக்கன் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, மட்டன் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. நான் வந்து இதே மாதிரி ரைஸ் இருக்கலாம். சோறு, அப்புறம் கூட்டு, பொரியல் எல்லாம் இருக்குது. சாம்பார் இந்த இருக்கலாம், வாளியில். ஆமாம், ஊற்றுமா, நல்லா குளிர ஊற்று, ஊற்று ஊற்று ஊற்று. ரைட், போதும். சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அதாவது ஆஹா ஓஹோன்னு இல்லை, சுமாராக இருந்துச்சு, பரவாயில்ல சாப்பிட்றதுக்கு. இந்த பர்மாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பான் பீடா இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. பாருங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக இந்த வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் இன்றைக்கி ஒரு பான் வாங்கி சாப்பிட்டு போப்பான். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாம், சிறியவர்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாம் இதாக சாப்பிட்றாங்க. இதில் என்ன தான் அப்படி இருக்குன்னு தெரியல. பான் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டரில் இருந்து இன்ஜினியர் வரைக்கும் இதுதான். பையா பான் கித்னா 200 எவ்வளோ? இந்த வாங்கியாச்சு. இந்த போடுறாமல தம்பி, சூப்பராட்டு. இந்த பாக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. சுண்ணாம்பு சொம்பில் வச்சுருக்காங்க. இந்த இடமே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இவனுக்கு தெரியுமா? தமிழ் தெரியுமா உனக்கு? உங்களுக்கு தெரியுமா? சரி, சூப்பர். உங்கள் பேர் என்ன பேர்? ஜாஃபர். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, இப்போ என்ன கடை வச்சுருக்கீங்க?
கிளாஸ் கடையா? சரி, எவ்வளோ நாளா இருக்கு? சுமாராக தான் போகுது. இல்லை, எவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க? அது வேறையா? நீங்கள் பான் சாப்பிடலையா? பான் சாப்பிடுங்க, அதான் பல்லு நல்லா இருக்கு. அது சரி, உன் பல்ல கம்மி வைக்கும். சரி, ஓகே. அதாவது பான் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பல்லெல்லாம் சிவப்பாக இருக்கும் இங்கே உள்ள ஆட்களுக்கு. ஆனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வந்து விடிய காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த பான் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் செலவு. சிக்னல் கிரீன் விழுந்துட்டு ஓடிடுவோம். நல்ல இங்கே வந்து கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸ்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் பெரிய பிரச்சனை இல்லை. ரோடுகள்லாம் இந்த இப்போ 4 முக்கு ரோடு இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே ஒன்வே தான். நான் இந்த சைடு அந்த சைடு போனால் அந்த திரும்ப வர முடியாது, மறுபடியும் சுற்றிட்டு தான் வரணும். இந்த சைடு வந்தால் இதுவும் சுற்றிட்டு தான் வரணும். அதாவது இந்த பக்கம் உள்ள காரு அங்கே போகலாம், அதுமாரி இங்கே உள்ள காரு இங்கே வரலாம், அந்த சைடு உள்ள காரு அங்கே போகலாம், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டாவது அவங்க இதே இடத்துக்கு வரணும்னா மறுபடியும் பெரிய ரவுண்ட் அடித்து வரணும். அதனால தான் அங்கே வந்து அந்த பிரச்சனையே இல்லாமல் இருக்குது. அந்த டிராஃபிக் பிரச்சனை இல்லை. இவ்வளோ கார்கள் இருக்கிறதுக்கு ரூல்ஸு சரியில்லைன்னா உண்மையில் வந்து டிராஃபிக்கு சமாளிக்க முடியாது. பானை சாப்பிட்டு பார்ப்போம், ரொம்ப நேரம் ஆகுது. இங்கே ஒரு ஜமாத்து இருக்குது போல இருக்குது. எல்லாம் கேட்டாச்சு, ஒவ்வொரு இடமா கேட்டேன். யாருக்கிட்டையும் அவ்வளோவாட்டு பதில் இல்லை. இப்போ 53, 54 அந்த சைடில் போனீங்கன்னா நிறைய வயசானவங்க தமிழ்காரங்க அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் ஓரளவுக்கு சொல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி குழு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அங்கே போவோம், ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 2வது போகலாம். அதான் என்ன ஐட்டம், ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. அப்படி தான் செய்யணும். இப்போ ரூம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இங்கே உள்ள சைக்கிளில் இந்த பேட்ரி மோட்ரு பொருத்திருக்காங்க. அப்படி ஏறிட்டு போனோம்னா ஸ்கூட்டர் வேகத்துக்கு அது பாட்டுக்கு போகுது. ஸோ அவருக்கு கேப் இல்லை, இல்லைன்னா அவர் ஒரு அழுத்த எழுத்தி போயிடுவார். போகுது பார்த்தீங்களா, அவர் பெடல் மிதிக்காமே போகுது. வந்தா போயிட்டார் பாருங்க. நண்பர்களே, அப்படி வந்தேன். இந்த இவங்களை பார்த்தோன்னா இவங்க தமிழ்காரங்க, அவங்கள்ட்ட விசாரித்தேன். உங்களுக்கு நீங்க பர்மா தானா? பர்மா தான். எவ்வளவு வருஷமா இருக்கீங்க இங்க? நாங்க பிறந்ததுல இங்க தான் இருக்கோம். அப்படியா? ஊர்ல உங்களுக்கு பெங்களூர்ல நம்மளுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. எந்த ஊர் உங்களுக்கு? எங்க ஊர் வந்து ஆனையூர். சரி சரி. அங்க போயிருக்கீங்களா ஊருக்கு? ஊருக்கு நான் போனது இல்லை. நம்ம என் மனைவியோட சொந்தக்காரங்க பூரா வந்து நவாஸ்கனி இருக்காரு, முஸ்லீம் லீக் துணைத் தலைவர். அவர் வந்து என் பஞ்சாயத்தோட அண்ணன் வேணும். அவர் எம்பியில் அவரு எம்பி, இந்தியாவுக்கு எம்பி. முஸ்லீம் லீக் வந்து துணைத் தலைவர். இப்போதான் காதர் மைதி மையம் நேற்று தான் இறந்து போனார். முஸ்லீம் லீக் தலைவர் மையம் காதர் மைதி மையம். இந்த கெஸ்டி கொரியன் நவாஸ்கனி தான். அவர் தான். மச்சான் மரம். ஜெய் ஜெய் ஜெய். என் பேர் கமால். நான் வந்து எங்க தாத்தாவுடைய வாரிசுகளை தேடி வந்தீங்க. அங்க வந்து 52, 53, 54 கூடால. அதுல வந்து அங்க ஒரு பள்ளி இருக்கு, பழைய ஆட்கள் இருக்காங்க, அங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் வந்திருக்கேன். ஜெய் ஜெய். சரி, ரொம்ப சந்தோஷம். ஜெய் ஜெய் ஜெய். ஜெய். அஸ்ஸலாமு அலைக்கும். பாத்தீங்களா, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பாதி ஆட்களுடைய சொந்தக்காரங்க இங்கே தான் இருக்காங்க. நான் வந்து நிறைய தமிழ்காரங்களை பார்க்கேன். ஆளை பார்க்கும்போது எப்படி பார்த்தா ஒரு பங்களாதேஷ்காரங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. பேசினா அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியுது. எனக்கு தெரியும், சொல்லுங்க அப்படிங்காங்க. ஆனால் அவங்க அதிகமாக தமிழ்காரங்களே வந்து தமிழ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் ஃபுல்லாமே தமிழ்காரங்களாக இருக்கட்டும், மற்ற லாங்குவேஜ்காரங்களாக இருக்கட்டும், அவங்க அதிகமாக பர்மீஸ் லாங்குவேஜ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி கடையில் உள்ள போர்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கூட இருக்க மாட்டேங்குது. அது ஃபுல்லாமே பர்மீஸ் லாங்குவேஜில் தான் இருக்குது. நண்பர்களே, இந்த 53ஆம் நம்பர் தெருவில் வந்து இந்த பெரிய ஆட்கள்லாம் கிடச்சாங்க. இவங்க எல்லாருமே வந்து தமிழ்காரங்க தான். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன். இப்போ ஆலோசனை போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்து ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோனை போட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து ஆள் எங்கே இருக்குது, என்ன ஏது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம், அவங்க கிட்ட நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இவர் வந்து ரொம்ப
தீவிரமாக இருக்கார், எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்ட்டு. இந்த வெள்ளத்தாடி வச்சுருக்காரு பாருங்க அவர். இப்போ வந்து இடியப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உள்ளே இருக்காராம். அவர் இப்போ வெளியே வரும்போது அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியே இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கரெக்டாக நம்ம வாசல்கிட்ட நின்றா அவர் கரெக்டாக அங்கே தான் வருவார் அப்படின்ட்டு இங்கேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மியான்மரில் வந்து தொழுக போகும்போது பார்த்திங்கன்னா அந்த செருப்பை இப்படி வாங்கி வச்சுருவாங்க. செருப்பை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தொழுது முடிச்சு போகும்போது அவங்களுக்கு கரெக்டாக வந்து அந்தந்த செருப்பை வந்து அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துருவாங்க கரெக்டாக. இது இங்கே உள்ள சிஸ்டம் இது. ஆமாம், அது டோக்கன் கொடுப்பீங்களா? டோக்கன் உண்டா? அது சரி, டோக்கன் கொடுத்துருவாங்க போல இருக்கு. கொடுக்க மாட்டாங்க. ஓகே, டோக்கன்லாம் கிடையாது. அப்படியே புது ஆளுக்கு தான் டோக்கன். சரி, பழைய ஆளுக்கு டோக்கன் இல்லை. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. அவருக்கு தெரியாதா? சரி சரி ரைட். சரி ஓகே. ஈஸியாக வந்து இப்போ இவங்கள வந்து சந்திச்சிருக்கேன். இவங்க பேர் வந்து சாகுல் ஹமீது, ஆனால் வந்து பட்ட பேர் வந்து இடியப்பம். சரி சரி. அப்புறம் இவங்க இந்த பெரியவங்க, இவங்கள்ட்டலாம் கேட்டேன். சரி தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சி தாரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். டீ எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க பஸ்ஸில். நான் வரேன், அப்போ பார்ப்போம், ஃபோன் பண்ணுங்க. பஸ்ஸுக்குள்ளே ஏறியாச்சு. அவரே 200 தந்து, 200 இங்கே உள்ள ரூபா தந்து நீ பஸ்ஸில் போ, நடந்து போகாத தூரம் அப்படின்ட்டாரு. 5வது ஸ்டாப்பில் இறங்கணுமா? இதுதான் மொதல் ஸ்டாப் வந்துருக்கு. பஸ் ஸ்டாப் இது 5வது ஸ்டாப்பில் இறங்கணும். உள்ளே வந்து ஏசி போட்டுருக்கு. சீட்டு கிடைச்சிருக்குப்பா. ரைட்டு, கொஞ்சம் நேரம் உட்காருவோம். இவ்வளோ நேரம் அலைஞ்சு பஸ்ஸில் லைட்டே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கா. வந்தாச்சு. ஆமாம், இடத்துக்கிட்டே வந்து பஸ்ஸு விட்டுருச்சு. இது நம்பர் என்னன்னு பார்த்து வச்சுக்கிடுவோம். 4 மணிக்கு அப்போ தான் தேவைப்படும். 58 மங்களா இருக்கு. இந்த கடைசியில் போனால் ஜூலியா பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கான். அந்த பள்ளிக்கு வந்து போய் அங்கே போய் உள்ள ஆட்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி மேலும் ஒரு தகவல் கொடுத்தாங்க. இப்போ நம்ம அந்த பள்ளியை நோக்கி தான் போகிறோம். இப்போ இந்த தெருவில் வந்து இது 30ஆம் நம்பர் தெரு. இதில் வந்து கடைசியில் அந்த பள்ளி இருக்குது போல இருக்குது. அங்கே போய் கேட்போம். இங்கே அண்ணாச்சி பழம் நல்லா விளையுது, எல்லாமே நல்ல சீப்பாக கிடைக்கும் போல இருக்குது. உள்ளோடி ஓடிடும். ஸ்ட்ரீட் ஃபுட்டை பார்த்தீங்களா? எல்லாரும் ஸ்ட்ரீட் ஃபுட் தான். எந்த தெருக்குள்ளே போனாலும் சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. காசும் வயிறும் மட்டும்தான் வேணும். வாங்கி வாங்கி வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கலாம். வந்துருச்சு. சோலியா ஜாமே மஸ்கியூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த போட்டிருக்கு, தமிழ்லையும் போட்டிருக்காங்க. சோலியா ஜாமியா பள்ளி. இங்கே தான் போகணும், விசாரிக்கணும். உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு இங்கே யாராவது வயசானவங்க யாராவது இருந்தால் ஏதாவது தகவல் கிடச்சிதுன்னா நமக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு மாதிரி அப்படியே ஒவ்வொரு ஆளாக கேட்டு கிட்ட வந்து சூலியா மஸ்ஜித் உள்ளே எப்படி இருக்கு பாருங்க. சரியான பெரிய பள்ளி. வருமால எல்லா பள்ளிகளும் நல்லா பெருசாக இருக்குது. இங்கே வந்து இந்த ஒசு பண்ணுறதுக்கு இது பழைய காலத்து ஸ்டைலு. இங்கே உட்காந்து ஒசு பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கே நல்லி கூட வச்சுருக்காங்க. சரி, நம்ம தொழுது முடிச்சாச்சு. இப்போ வெளியில் போய் ஆளாட்டு வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஆளாக வரும்போது விசாரிப்போம். நண்பர்களே, அதாவது இந்த பள்ளிக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரம் ஆச்சு. ஒரு பெரிய ஆள் ஒரு ஆளை கண்டுபிடிச்சி, அவர் தான் பழைய ஆள், இரும்பு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு குழு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் சொந்தக்காரங்க இங்கே தான் இருக்கணும், நாளைக்கு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர்லாம் வாங்கியிருக்காங்க. லைட்டாக மழை பெய்யுது, கார் போகட்டும். ஏன்னா ஃபோன் நம்பர்லாம் வாங்கியிருக்காங்க. நாளைக்கு அநேகமாக நல்ல செய்தி வரும்னு நினைக்கேன், தெரியலை. அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த யாங்கோனுக்கு, அதாவது இந்த மியான்மருக்கு வந்து ஆள் அந்த பெரிய ஆள் தான் வந்து உங்களை நான் பார்த்துருக்கேனே, நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் கொய்த்து அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். ஏன்னா அவர் வந்து கொய்த்து தமிழ் டிரைவர்னு பூரா தெரியல. அவருக்கு நல்ல வயசு இருக்கும். அப்போ கொய்த்துன்னு ஏதோ வச்சுருந்தீங்களா அப்படின்னு. ஆமாம், நான் பார்த்த ஞாபகம் இருக்குது உங்களை அப்படின்ட்டு. கரெக்டாக அவர் ஒரு ஆள் தான். இதுவரை நான் எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கேன், அவர் ஒரு ஆள் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அவர் தான் வந்து இப்போ அவர் ஒரு ஆள் தான் எனக்கு வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்குது. அது நாளைக்கு என்ன ஏதுங்கிற ரிசல்ட்டு நாளைக்கு தெரியும்.
பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓகே, பாய்.